ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்ட்டான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி மசிச்சாச்சு. அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் துருவிட்டு சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம் தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட மல்லித்தலை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அந்த கிழங்கு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. வேக வச்சுருந்த முட்டை நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையும் அந்த கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் ப்ரெட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெட்டை இந்த மாதிரி நம்ம கையால் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே போட வேணாம். இதுக்கு ஒரு 4 ப்ரெட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ராக இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. ப்ரெட் எல்லாம் நம்ம சேர்த்தோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எடுத்தாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு முட்டை எல்லாம் சேர்த்து மசாலா வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் பவுட்ரு கூட அந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு கட்லெட் மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடாயில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா ஹீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் இதுக்கு கூடுதலாக சேர்த்துக்க போகிறோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். ஒரு சில இது வேகாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைகளுக்கெலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்த முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தனியாக கொடுக்கும்போது கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்குறனால சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எப்படி வந்திருக்குன்னு நான் டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சூடாக இருக்குது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.